மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூர் தெற்கு பகுதியில் மக்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 50வது நாள் கோவை மாவட்டம் ஜூலை 7ஆம் தேதி எழுச்சி பயணத்தை நான் மேற்கொண்டேன். இன்று வரைக்கும் நான் சென்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் கடல் போல் காட்சியளித்தது. எனக்கு நம்முடைய அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பார்த்து எனக்கு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று வெளியில பேசுறார், உள்ள பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைவிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 210 இடங்களில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தம்பி, இந்த கொடியை இந்த பக்கம் பிடிங்க. எத்தனை விதம் சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்க வேணும். தள்ளி பிடிங்க. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய மெகா ஊழல் நடக்காத நாளே இல்லை, ஊழல் நடக்காத துறையே இல்லை. இந்த பகுதியில் நான் வந்த உடனே என்னிடத்துல ஒரு செய்தி சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாளா முறையா மாநகராட்சியில் குப்பைய அல்லல, இந்த குப்பையெல்லாம் வீதியில தேங்கி துர்நாற்றம் வீசி இதனால தொற்று நோய் ஏற்படுகின்ற அவல நிலை இந்த மாநகராட்சியில் ஏற்பட்டது. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும். ஒரு முறையா குப்பை அல்ல வேணும். ஏன்னா குப்பை இல்லைன்னா இன்றைக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அதனால பல தொற்று நோய்கள் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. அதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு வெளிநாடு போயிருக்கிறார், 5 முறை வெளிநாடு போயிட்டார். 5 முறை வெளிநாடு போய் என்ன முதலீட்டு ஈர்த்து வந்திருக்கிறீங்க? பெருசா எதுவும் இல்லை, எல்லாம் ஏற்ற அளவுல தான் இருக்குது. அதனால மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்திட்டார். இங்கு இருக்கின்ற பனியன் உற்பத்தி, பின்னலாடை தொழில், அந்த தொழில் செய்கின்றவங்க காலையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல தங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை பற்றி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த தொழில் 50% குறைந்து போச்சு. இன்றைக்கு இந்த பனியனுடைய உற்பத்தி 50% குறைந்து போய்விட்டது. இதற்கு என்ன காரணம்? அமெரிக்காவிலே வரி விதிப்பு. அதற்கு ஏதாவது இந்த மாநில அரசு, இன்றைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற, திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் நலிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு 50% தொழில் இன்றைக்கு முடங்கி இருக்கின்றது, சரிந்து இருக்கின்றது. இதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல. வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு இருப்பதாக ஒரு செய்தியை சொல்லி அங்க உல்லாசமா இருந்ததுதான் இன்றைக்கு நிலைமை. சரி, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதா சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த ஜெர்மனி வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர் ஊடகத்தில் செய்தியில வெளியிட்டார், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். அப்பொழுது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் 77% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் சுமார்
10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதனால 37 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய செய்தியின் அடிப்படையில் இதுவரைக்கும் 25 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். நீங்க பேட்டி கொடுத்ததன் வாயிலாக 25 லட்சம் பேருக்கு இன்னைக்கு புதிய தொழில் மூலமாக வேலை கிடைச்சிருக்குதா? இந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேலை கிடைச்சிருக்குதா? இருக்கிற தொழில் நலிவடைந்திருக்குது. இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பரிகாரம் செய்யல. இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, தொழிலுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட மக்களுக்கு தம்பி கொஞ்சம் இருங்கப்பா, நல்லா போஸ்ட பார்த்துட்டேன், கவலைப்படாதீங்க. என் மனசுல தமிழ்நாடு மூலம் நீங்க இருக்கிறீங்க. புலிக்கொடி எல்லா பக்கம் பார்த்துட்டேன், இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கம் பார்த்தேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ராஜாக்கள், கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த டிவி எடுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த திருப்பூர் நகரம் என்ன டாலர் சிட்டி, டாலர் சிட்டி என்று பெயர் பெற்ற மாநகராட்சி. இதில் தான் அந்நிய செலவாணி அதிகமா ஈட்டி கொடுக்குது தமிழ்நாட்டு அரசுக்கு. ஆக இன்றைக்கு இந்த தொழில் இன்றைக்கு வரி விதிப்பால், இன்னைக்கு அமெரிக்க நாட்டினுடைய வரி விதிப்பால் இன்றைக்கு பல பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கிறோம், உடனே தொழிலதிபர்களை சென்னைக்கு வரவழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை அரசாங்கத்தின் மூலமாக எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டு மத்திய அரசோட தொடர்பு கொண்டு இந்த தொழில் சரிவில் இருந்து மீட்டெடுத்திருந்தா நல்ல முதலமைச்சர். அதே போல திமுக சார்ந்த 39 எம்எல்ஏ இருக்காங்க. திமுக கூட்டணி சார்ந்து 39 எம்எல்ஏ 39 எம்பிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 100% நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி வெற்றி என்று சொல்றீங்களே, இந்த 39 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு ஒரு சோதனையான நேரம். திருப்பூர் மாநகரத்தில் இருக்கின்ற தொழில் செய்கின்றவர்களுக்கு சோதனையான நேரம். திருப்பூர் மாநகரத்தில் தொழில் சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு ஒரு சோதனையான நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக எம்பிகள் உடனடியா மத்திய அமைச்சர்களை சந்தித்து, பாரத பிரதமரை சந்தித்து, எங்க தமிழ்நாட்டில் திருப்பூர் மாநகரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இன்றைக்கு வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொழில் 50% இன்றைக்கு குறைந்திருக்கிறது. இதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும். அவர் வைத்த கோரிக்கை, தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் வைக்கின்ற கோரிக்கையை மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காண்டிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். அப்படியா இருக்கிறாரு? இங்க இருக்கின்றவங்களாம் வேலை கிடைக்கல, தொழில் சரிஞ்சு போச்சு. இன்றைக்கு வாழ்க்கை நடத்துவதே போராட்டத்தில் இருக்கிறாங்க. தொழிலாளர் விலைவாசி உயர்வு இதையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் தொழில முதலீட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற தொழிலே செய்ய முடியல, இங்க இருக்கின்ற தொழிலே நிலைக்கல. காலையில் இந்த தொழில் அதிபர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அவர்கள் தெரிவிக்கிறாங்க, தயவு செய்து வெளிநாட்டில் போய் தொழில் முதலீட்டு இருப்பதுக்கு பதிலாக இங்க இருக்கிற தொழிலை வளர்ச்சி அடைவதற்கு உதவி செய்ய வேண்டும் மாநில அரசு. அதற்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை களைய வேண்டும். இன்றைக்கு வெளி மாநிலத்திலிருந்து நம்முடைய திருப்பூருக்கு இங்க இருக்கின்ற தொழிலதிபரை சந்தித்து பல்வேறு சலுகைகள் நாங்கள் அளிக்கிறோம், எங்களுடைய மாநிலத்துக்கு அந்த தொழிலை துவங்குங்கள் என்று ரத்தன கம்பளம் விரிச்சு எங்களை வரவேற்கிறாங்க. ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க பார்க்க முடியல, எங்களுடைய குறைகளை சொல்ல முடியல, எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதை நீங்க அரசாங்கம் வந்தா தீர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, இந்த பகுதி தொழில் வளம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. இந்த தொழில் வளம் நிறைந்த பகுதி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டாதான் பல லட்சம் பேர் இங்கே இந்த தொழிலை நம்பி இருக்கின்றார்கள். பல லட்சம் தொழிலாளி இதை நம்பி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இந்த தொழிலை நம்பித்தான் இருக்குது.
இந்த பின்னலாடை தொழில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்கள் இந்த பனியன் கம்பெனியில் வந்து சேர்ந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வெளிமாநிலத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூருக்கு வந்து இந்த பின்னலாடை தொழிலில் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.